இங்கே பாருங்க, ஒரு பிள்ளைய ஒரு தகப்பன் எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. ஒருத்தர் தன் பிள்ளைய நல்லா தீன் பற்றுள்ள பிள்ளைய வளர்த்துருக்கிறாரு. அந்த புள்ள வளர்ந்து ஆஃபீஸ் வேலைக்கு போய் ஃபஸ்ட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வந்து தன்னுடைய பெற்ற தாயிட்ட கொடுத்துருக்குறான். அந்த பையன் பாப்பாவுக்கு, அதாவது அந்த பையனோட அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு. என்னடா அவனை சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம தான் என்ன பண்ணோம், எடுத்து வளர்த்து எல்லாத்தையும் நம்ம பண்ணணும். ஆனால் ஃபஸ்ட்டு சம்பளத்தை நம்மகிட்ட கொண்டு கொடுப்பான்னு பார்த்தா அவங்க அம்மாட்ட கொண்டு கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரியான கோபம். இதை பற்றி என்னது அவங்க தாயிட்ட போய் கேட்க, அதை நான் என்னங்க பண்ணுறது, உன் பிள்ளை ஆண்ட கொடுத்துட்டாங்க, நான் என்ன பண்ணுறதுன்றாங்க அந்த அம்மா. கடைசியில் அந்த பையன் என்னாச்சு, என்னடா அவங்க வாப்பா அந்த மாதிரி சொல்கிறாருடா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன் சொல்கிறான், அம்மா எப்போயுமே அப்பா தான் எனக்கு என்ன பண்ணார், கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சார், எல்லாம் பண்ணார். நான் காலேஜுக்கு ஃபீஸு கேட்கும் போதெல்லாம் எங்கள் அப்பாட்ட வந்து நான் காசு கேட்பேன். அப்போ எங்கள் அப்பாவோட கை உயரத்தில் இருக்கும், என் கை கீழே இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு சம்பளத்தை வாங்கி கொண்டு வந்து எங்கள் அப்பாட்ட நான் கொடுக்கும்போது எங்கள் அப்பா கை கீழே போகிறத நான் விரும்பலைம்மா. எங்கள் அப்பா கையே கீழே போகிறத நான் விரும்பலை. அதனால தான் நான் உன் கையில் கொடுத்தேன், எப்படியாவது நீ அப்பாட்ட கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதாம்மா அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அந்த பையனுக்கு எவ்வளோ ஒரு அழகான ஒரு நற்பணம் பாருங்கள். இந்த மாதிரி நம்மளும் பிள்ளை வளர்க்கலாமா இன்ஷா அல்லாஹ்.